ஹாய்ப்பா. இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். 15 பல் வெள்ளைப்பூடு போட்டு வதக்கிக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு 150 சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சே வச்சுருக்கேன். அரைச்சதையும் சேர்த்துக்கிட்டு இப்போ 2 தக்காளி பழத்தையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிக்சி கழுவுன தண்ணி கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கி வர நேரம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்த உடனேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் தக்காளியிலேருந்து. இப்படி வர்ற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி கலந்துக்கோங்க. வீட்டில் உள்ள பொடியோ இல்லை பேக்கெட் பொடியோ எதுனாலும் பரவாயில்ல. 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி கலந்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கத்திரிக்காயை சேர்த்து வெட்டி வச்ச கத்திரிக்காயையும் உள்ளே சேர்த்து ஒரு பிரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி, நான் கெட்டியாக வேணுங்கிறதுனால 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு 1/2 வேக்காடு வெந்திருக்கு. நான் சிம்லேயே வச்சு வேக வைக்கிறேன். 1/2 வேக்காடு தான் வெந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா அந்த நேரத்தில் பார்த்து சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காவும் நல்லா 3/4 வேக்காடு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கிறோம். புளி தண்ணி முதல்ல சேர்த்துடக்கூடாது. புளி தண்ணி முதல்ல சேர்த்துட்டோம்னா கத்திரிக்காய் வேகாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றி, உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆக்கிக்கோங்க. எனக்கு கெட்டியாக வேணுங்கிறதுனால நான் பார்த்து கம்மியாக ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாமல் தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணியாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்ல எண்ணெய் கூடி வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த காரக்குழம்புக்கு நம்ம எப்போயுமே பொதுவாக காரக்குழம்புல வெல்லம் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து கெட்டியானதுக்கப்புறம் நான் இறக்கியிருக்கேன். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் இலக்கமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்துருக்கலாம். ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. நீங்களும் இந்த குழம்பு எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.